எனக்கு ரொம்ப நாளா ஒரு தார்மீக சங்கடம் வந்திருக்குது அங்கிள். அதாவது என்ன அப்டின்னா, அது எப்படி இது கரெக்ட்டா? தப்பா? இது பண்ணணுமா? பண்ணக்கூடாதான்னு தெரியவே இல்ல. டவுட்டு. அத நான் உங்ககிட்டயே கேட்கிறேன். நீங்களே யோசிச்சு எனக்கு சொல்லுங்க. இது கரெக்ட்டாலாம் ஓகேவா? 92.7 பிஎஃப்எம்ல பாலாஜியோட டேக் இட் ஈஸி கேட்டுன்னு இருக்கும்போது என்ன தெரியுமா ஆச்சு அங்கிள்? நம்ம இந்த நெறைய இடத்துக்கு வெளிலலாம் இந்த கார்லாம் எடுத்துட்டு போம்போது, அந்த கார பார்க் பண்ணிட்டு உள்ள போணும் அப்டின்ற மாரி இருக்கிற எல்லா இடங்கள்லயும், அந்த கார வந்து வெளில எடுக்கிறதுக்கும், பார்க் பண்றதுக்கும் அசிஸ்ட் பண்ற மாரி அங்க ஒரு செக்யூரிட்டி இருப்பாங்கல்ல. அந்த செக்யூரிட்டி வந்து நார்மலா என்ன பண்ணுவாங்க, அதாவது 10 பேர்ல 4 பேர் வந்து வெறுமனே அந்த கார எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதாவது கார வந்து விசில் ஊதி, இங்க வாங்க, பின்னாடி போங்க, போங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மீதி இருக்கிற 6 பேர் நம்மளுக்கு சிரிச்சு, பயங்கரமா மரியாதை குடுத்து, சல்யூட் அடிச்சு, அப்படியே ஒரு 10 வாட்டி சல்யூட் அடிப்பாங்க. அவங்க சல்யூட் அடிக்கிறத பார்த்தோனே நம்மளுக்கு தெரிஞ்சிரும், அவங்க நம்மகிட்ட ஏதோ காசு எதிர்பார்க்குறாங்க. ரூ. 5 ரூ. 10 நம்ம குடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிரும். இந்த ஒரு விஷயத்துலலாம் எனக்கு பயங்கர தர்ம சங்கடமான ஒரு நிலைமை வந்துருச்சு அங்கிள். ஒரு சில இடத்துலலாம் என்ன அப்படின்னா வந்து, அவங்க செய்ற வேலை நிஜமாலே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஐயோ! இத்துணூண்டு குறுகலான இடத்துல நம்மளுக்கு கரெக்ட்டா பார்க் பண்ண வச்சாங்களே அப்படின்ற மாரி எனக்கு பஞ்சு மிட்டாய்க்கு தோணி நம்மளே குடுத்துருவோம். ஆனா எதுவுமே பண்ணாம சல்யூட் அடிக்கும்போது, அவங்களுக்கு வந்து நம்ம குடுக்கணுமா? குடுக்கக்கூடாதான்னு எனக்கு தெரியல. ஒரு பக்கம் பாவம் அவங்களுக்கு வேற என்ன இருக்கு அப்படின்ற மாரி ஒரு விஷயம் தோணி, அதுக்கு வந்து காசு குடுத்துருவோம். அப்படி இன்னொரு பக்கம் என்ன ஆகும்னா, எதுக்கு இவங்க நம்மளுக்கு சல்யூட் அடிக்கிறாங்க? எதுவுமே பண்ணல. சிரிச்சு சல்யூட் அடிக்கிறதுக்கு நம்ம எதுக்கு காசு குடுக்கணும் அப்படின்ற மாரி இருக்கு. இது வந்து ஒரு சப்ப விஷயம் தான். இது ஒரு ரூ. 10 இது இல்ல இது ரூவாவோட இது நம்ம குடுக்கலாமா? வேணாமா? அந்த இடத்துல நம்ம நல்லவனா இருக்கணுமா? இல்ல எது நல்லவனா இருக்கிறது அப்படின்றதே எனக்கு புரியல. ரொம்ப குழப்பமாவே இருக்குது. நானும் ரொம்ப நாளா யார்ட்டயும் கேட்கணும்னு நெனச்சேன். யார் கேட்டாலும் வந்து அவங்களுக்கும் பதில் தெரியல. நீங்களே சொல்லுங்க அங்கிள். ஒரு செக்யூரிட்டி அப்படின்றவரு, ஒரு பார்க்கிங்ல அசிஸ்ட் பண்றவர், அவரோட வேலைய பண்றதுக்கே நம்ம ஆக்சுவலா காசு குடுக்க தேவையில்ல. ஆனா நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் அவர் பண்ணிட்டாரே அப்படின்ற ஒரு ஃபீலிங்ல நம்ம ஒரு ரூ. 10 குடுக்குறோம். அதே தான் ஹோட்டல்ல சர்வ் பண்றவங்களுக்கும். அவங்க வேலை அதுக்கு தான் சம்பளம் குடுக்குறாங்க. அதுக்கு தான் நம்ம டிப்ஸ் குடுக்குறோம். ஆனா அத தாண்டி எதுவுமே பண்ணாம நம்மள பார்த்து சிரிச்சு சிரிச்சு சல்யூட் ஒண்டி அடிச்சா, அதுக்கு நம்ம எதுக்கு காசு குடுக்கணும்? நம்ம என்ன ஏதோ ஒரு 10ல ஒரு பார்த்திபன் பண்ணுவாரே, அந்த மாரி ஆளா? நம்ம இதுக்கு காசு குடுக்கணுமா? குடுக்கக்கூடாதா? இல்ல குடுத்தா தான் மனிதாபிமானமா? இல்ல அந்த ரூ. 10 குடுக்கறதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்ற நெனைப்புல குடுக்கலாமா? இது ஒரு குவிஸ் கான்டெஸ்ட், எஸ்எம்எஸ் அனுப்புங்க நேயர்கள்லாம் கிடையாது. எனக்கு இது நெறைய வாட்டி நடந்திருக்குதா, அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன். சப்போஸ் உங்களுக்கு இதுக்கு வந்து இதான் சொல்யூஷன். இது மாரி பண்ணி பாரேன். உன் மன திருப்தி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும் அப்படின்னா வந்து நீங்க சொல்லுங்க. அத நான் ஃபாலோ பண்றேன். ஓகேவா? ரொம்ப நாளா ஒரு குழப்பமா இருக்கு. சில நேரத்துல குடுக்காம போம்போது, ச்சே இவ்வளோ வாட்டி சல்யூட் அடிச்சாங்க. அவங்களுக்கு போயிட்டு நம்ம எதுவும் குடுக்கலையே. என்ன நெனச்சிருப்பா? அசிங்கமா திட்டிருப்பாள்ல. இவனுக்கெல்லாம் போய் அடிச்சேனே அப்படின்னு. அந்த மாரிலாம் யோசிக்க தோணுது. 2 நாள் தூக்கமே வரல இது மாரிலாம் நினைக்கும்போது. நீங்க ஏதாவது சொல்லி ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேவா? டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி ஆஃப் த மனக்குழப்பம். டொடடன்டன் டுடுபன்டன் டண்டபன்டன் டக்கு டக்கு ட எவ்வளோ கவலை இல்ல நம்மளுக்கும். ஐய்யயோ! எப்ப திங்கட்கிழமை வந்தது, எப்ப அதுக்குள்ள வெள்ளிக்கிழமை வந்ததுன்னு எதுவுமே புரியல. டப்பு டப்புன்னு வாரா வாரம் போயிடுது. நான் என்ன பண்ண வாரம் அப்படின்னு பார்த்தா 2 படம் பார்த்திருப்போம். அந்த படத்தோட கலெக்ஷன் பத்தி சண்டை போட்டுருப்போம். 92.7 அதுக்கு முன்னாடி இந்த பட்டன் அமுக்கணும்ல கரெக்ட்டே. 92.7 பிக் ஃபுல் பாலாஜியோட டேக் இட் ஈஸி கேட்டுன்னு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தாக்க, ஏதோ ஒண்ணு சொல்லியிருந்தேனே, ஏதோ ஒண்ணு கரெக்ட். என்ன தெரியுமா? நேத்து ஒண்ணு சொன்னேன் தெரியுமா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆஃபீஸ்ல வந்து எங்க ஆஃபீஸ்ல செம்மையா ஒரு திட்டம் போட்டு, மாசம் எல்லா எம்ப்ளாயியும் ஆளுக்கு ரூ. 100வோ, ரூ. 200வோ வந்து என்ன பண்ணிருவோம் அப்படின்னு பார்த்தாக்க, அண்ணா கிட்ட குடுத்துருவோம். ஹவுஸ் கீப்பிங் அண்ணாலாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட குடுத்துட்டா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லி இளநீர், தர்பீஸு, அதுக்கப்புறம் இளநீர் கொஞ்சம் காஸ்ட்லி அதனால அத வாங்க முடியாது. தர்பீஸு, மோரு இதெல்லாம் கரைச்சு வச்சுருவாங்க. நாங்களுக்கு எப்போ வந்து டீ, காபி குடிக்கிற டைம்லலாம் இப்பல்லாம் தர்பீஸா வரும், மோரா வரும், வெள்ளரிக்காவா வரும். அதான் எங்க பிளான். இத நான் சொல்லியிருந்தேன்ல, இதுல எக்ஸ்ட்ராவா ஒரு விஷயம் நான் பண்ண போறேன் அங்கிள். இன்னைக்கு தான் வந்து நெறைய ஆராய்ச்சிலாம் பண்ணி, இனிமே குடிக்கிற தண்ணியே வந்து சாதா தண்ணி குடிக்க போறதில்ல. மூலிகை வாட்டர். என்னடா அப்படின்றீங்களா? நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. என்ன தெரியுமா? சாதா தண்ணி இருக்குல்ல, அதுல வந்து வெள்ளரிக்காவ வந்து பீஸா வெட்டி வந்து போட்டுறணும் அந்த தண்ணியில. என்னது தண்ணியில வெள்ளரிக்காவா? ஆமா. அந்த மாரி போட்டுறணும். போட்டதுக்கப்புறம் புதினாவ சக் 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 அப்படின்ற மாரி நறுக்கி புதினாவும் போட்டுறணும். வெள்ளரிக்கா, புதினா, அதுக்கப்புறம் இஞ்சிய வந்து குச்சு 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 அப்படின்ற மாரி நறுக்கி அதையும் போட்டுறணும். தண்ணியில. ஏதோ குழம்பு வைக்கிறதுக்கோ, ரசம் வைக்கிறதுக்கோ நான் சொல்லல. குடிக்கிற தண்ணிக்கு தான். இஞ்சி, புதினா, வெள்ளரிக்கா இதெல்லாம் போட்டு மேல கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழத்த புழிஞ்சு, அந்த தண்ணிய ஃப்ரிட்ஜ்ல வச்சு குடிக்கிறோம் அப்படின்னா, ஆஹா! என்ன ஒரு குளுமடா! அட 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 அப்படின்ற மாரி இந்த வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாம். எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, ஜிம்முக்கு போகாமலே அப்படின்ற மாரி உடம்பு கம்மியாகிறதுக்கு நெறைய சான்சஸ்லாம் இருக்குதாம். ஸோ இந்த தண்ணி டேஸ்ட் நாங்க குடிச்சு பார்த்தம்போது மறுபடியும் சொல்றேன், நார்மலா குடிக்கிற தண்ணி மாரிலாம் இருக்காது. ஆனா இத வந்து ஒரு 1 மாசம் 1 1/2 மாசம் குடிச்சோம்னா, செம்ம குளுமை. இந்த வெயில்னால வர உடல் உபாதைகள்லாம் நம்மள தாக்காது அப்படின்றது தான் வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க அங்கிள். ஓகே. இத தான் நாங்க ஃபாலோ பண்ண போறோம். இட்ஸ் அ செம்ம மூலிகை தண்ணி. இதுல ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் இருக்கா சொல்லுங்களேன். இஞ்சி, புதினா, அதுக்கப்புறம் என்னது? ஐயோ! அது வாயில வரலையே. அந்த குக்கும்பர் இதெல்லாம் உடம்புக்கு நல்லது தானே. இதுல எதுவும் தப்பா இல்லல்ல. நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ஒண்டி ஒரு 3 நாள் உங்களுக்கு பழகிடும். ஓகேவா? திடீர்னு ஏன் சொன்னேன்னா, இப்ப தான் அந்த தண்ணி எங்க பக்கத்துல பாட்டில்ல இருக்குது. லைட்டா அப்படியே ஓப்பன் பண்ணி இப்ப குடிக்கிட்டா உங்க முன்னாடியே. இங்க பாருங்க. இந்த தண்ணி ஓப்பன் பண்ணிட்டேன். மியூசிக் எதுக்கு இருக்கு? இங்க பாருங்க. குடிச்சிட்டேன். செம்மையா இருக்குது அந்த தண்ணி. இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அந்த வெள்ளரிக்காவே நீங்க வந்து பச்சடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அல்பம் அப்படின்னீங்களா? அதுவும் கரெக்ட் தான். நீங்க கேட்டுன்னு டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி. டொடடன்டன் டுண்டபட்டன் தண்டபட்டன் டக்கு டக்கு எங்க ஆஃபீஸ்ல வெள்ளரிக்கா தண்ணி இருக்கே. உங்க ஆஃபீஸ்ல இருக்கா? ஏய் ஜாலி. அவ்வளவுதான் ஆரம்பிச்சிருச்சு இது. அடுத்து ஒரு 4 மாசத்துக்கு இதோட தொல்லை தாங்க முடியாது. அங்கிள், ஆன்டி உஷாரா இருக்க வேண்டியது உங்க கடமை தான். ஓகேவா? 92.7 பிக் ஃபுல் பாலாஜி டேக் இட் ஈஸி கேட்டுனதுக்கு போது ஏத்துமா சொன்னேன் அங்கிள். கரெக்ட்டா ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ன்ற ஒரு 4, 5 மாசத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தாக்க, எந்த பேப்பர நீங்க திறந்து பார்த்தாலும் பயங்கரமா வந்து ஒரு பாதி பேஜுக்கு, 3/4 பேஜுக்கு, 1 பேஜுக்கு ஃபுல்லாலாம் வந்து யாரோட விளம்பரம்
விளம்பரம் இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்க இந்த காலேஜோட விளம்பரம்லாம் இருக்கும். அது காலகாலமாக வருதானே 3 வருஷம்ன்றீங்களா? இல்லை முன்னாடிலாம் தான் வெறும் விளம்பரமாக போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போலாம் வந்து லாஸ்ட் 2-3 இயர்ஸாக நியூஸ் மாதிரியே வருது. அதாவது படித்தா நம்ம வந்து ஓ அப்படியா அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ்லாம் பார்த்து இது பண்ணுவோம்ல, அதே மாதிரி இது உண்மை அப்படின்ற மாதிரி கட்டுரையாக எழுதிடுறாங்க. அதை பார்த்து நம்ம அசால்ட்டாக ஏமாந்துடலாம். இதாவது பரவாயில்ல, பேப்பரில் இப்போ நிறைய பேர் பேப்பர் படிக்கிறதே கிடையாது. போண்டா மச்சு குத்தா வண்டி தான் அதை பிரித்து படிப்பான். அந்த மாதிரி இருக்குமா? ஆனால் டிவியில் வரும் பாருங்க. எங்கள் காலேஜில் சேர்ந்த லேப்டாப் ஃப்ரீ, ஐபேட் ஃப்ரீ, ஐபாட் ஃப்ரீ, டெம்பிள் 2 கேமை நாங்களே 400 லெவல் வரைக்கும் விளையாடி கொடுத்துருவோன்ற மாதிரி மொக்க ஆஃபராக கொடுத்து இந்த விளம்பரத்தெல்லாம் டிவியில் பார்க்கும்போது செம்ம கடுப்பாகும். எங்கடா அந்த பட்டனு சரி இன்னொரு அடிச்சா அமுக்க வேணாம். இது கூட பரவாயில்ல, காலேஜில் கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஏதாவது சினிமா நடிகரை காமிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு படம் இருக்கும், செம்ம மொக்க படம், கிலுகிலு படமாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியை இருந்து வழங்குவோர் இந்த காலேஜ், அந்த காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்ற மாதிரி 4 காலேஜ் அதுக்கு ஸ்பான்சர் வேற. அங்கிள், நீங்கள் உங்கள் பையனுக்கு லேப்டாப் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா அது காலேஜில் ஃப்ரீயாக கொடுக்கறது தேவையில்லை. அது நம்ம காசு கொடுத்தே வாங்கிக்கலாம். இவ்வளோ லட்சங்களும் கொடுத்து எந்த காலேஜ்லேயும் 100% பிளேஸ்மெண்ட் ஃப்ரீ அப்படின்றாங்களோ அதெல்லாம் வந்து அம்புக்கு தான். எல்லாமே 100 பசங்கள்லாம் பிளேஸ்மெண்ட்லாம் கிடையாது. பையன் செம்ம டேலண்டாக இருந்தால் அவன் எந்த காலேஜில் படித்தாலும் பிளேஸ்மெண்ட் ஆகும். ஸோ டிவியில் வருது, பேப்பரில் வருது, நியூஸ் மாதிரியே வர விளம்பரம், இதெல்லாம் பார்த்து ஏமாறாதீங்க, ஓகேவா? அதுவும் இன்ஜினியரிங் காலேஜில் தான் சொல்கிறேன் நான் மெயினாக. அது ஒண்டி காலேஜ் கிடையாது, நிறைய மற்ற படிப்புலாம் இருக்குது. எல்லா வருஷமும் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் அப்படியே தேடி பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணில் பழைய இருக்கே, இது நல்லா இருக்கே அப்படின்னு இருக்கும். இல்லை உங்கள் பையனுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கேட்டு பாருங்க, 100 இன்ஜினியர் வந்தாங்கன்னா நீங்கள் தான் வேலையில் பட்டதாரி படம் பார்த்துருப்பீங்களா? வேலை கிடைக்கலன்னா அந்த கதை தான், ஓகேவா? நீங்கள் கேட்டு நிற்கிறது ஐயோ இந்த விளம்பரம் மறுபடியும் வர ஆரம்பிச்சிச்சேன்னு ஃபீல் ஆன பாலாஜியோட டிடிசி ஒரு சாதாரண ஹோட்டல், வெஜிடேரியனும் நான் வெஜிடேரியனும், 5 ஸ்டார் 3 ஸ்டார்லாம் கிடையாது. இட்டாலியன் மெடிட்ரேனியன் ஃபுட் ஆஃப் கான்டினென்டல் ஓரியன்டேஷன்ற மாதிரி ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட்லாம் கிடையாது. நார்மல் ஹோட்டல். அங்கே போயிட்டு அப்படின்னு நல்லா சாப்பிட்டு கடைசியில் நம்ம பண்ணுற ஒரு மாபெரும் தப்பு, அந்த ஹோட்டலில் ஜூஸ் ஆர்டர் பண்ணுறது. ஐயோ 92.7 பிகஃபுல் பாலாஜி டேக் டிசி கேட்டு இருக்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு பகீர் விஷயத்தை இன்னும் இப்படி ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஒரு வருஷமாக இந்த தப்பை பண்ணாமல் இருந்தேன். நேற்றுக்கு மறுபடியும் போயிட்டு ஒரு ஹோட்டலில், நார்மல் வெஜிடேரியன் ஹோட்டல், இட்லிலாம் சாப்பிட்டு ஜூஸ் குடிக்கலாமேன்னு சொல்லிட்டு வாட்டர்மெலன் ஜூஸ் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்துன்னு வந்து வச்சாங்க டேபிளில். ஒயின் அப்படின்ட்டு பாதி தண்ணி அங்கிள், ஐஸில் பாதி தண்ணி போயிடுச்சு, 2 ஸ்பூன் சக்கரை, 2 கட் பண்ண பீஸ் வந்து வாட்டர்மெலன் போட்டால் ஜூஸ் அடிச்சா அப்படி இருக்கும். அப்படி தண்ணி மாதிரி இருக்கிற ஜூஸோட விலை வந்து 125 ரூபா. நீ என்ன 5 ஸ்டார் ஹோட்டல் போனேன்றாதீங்க, சாதாரண ஹோட்டல். நான் தான் சொன்னேனே, 2 இட்லி ஒரு கீ மசால் ரோஸ்ட்டே 120 ரூபா தான் ஆச்சு மொத்தமாக. அதையும் தாண்டி 125 ரூபாய்க்கு ஒரு ஜூஸில் அவங்க என்னத்தை போடுவாங்க, அதில் என்ன அப்படி ஸ்பெஷலாக இருக்குது? ஒரு தர்பீஸ் வாங்கினாலும் நீங்கள் யோசிச்சு பாருங்க அங்கிள், 4 கிலோ இருக்கிற தர்பீஸே 60 ரூபா 70 ரூபா கிடைக்குது. 4 கிலோ தர்பீஸில் அட்லீஸ்ட் ஒரு 10 ஜூஸ் போடலாம்ல. அப்போ 60 ரூபாய்க்கு வாங்கின தர்பீஸில் ஒரு 8 ஸ்பூன் சர்க்கரையை போட்டு ஒரு ஜூஸ் 125 ரூபாய்க்கு விற்கிறாங்களே, இன்னும் கொள்ளல இது. இது யாருமே கேட்க மாட்டாங்களா? இதுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டும் ஆக்ஷன் எடுக்காதா? இல்லை நம்ம தான் போயிட்டு ஏன் முட்டாள்தனமாக ஹோட்டலில் ஜூஸ் ஆர்டர் பண்ணுறேன், எந்த பதிலுக்கும் கேள்வியே இல்லை. மாற்றி சொல்லிட்டேன்னா எந்த கேள்விக்கு பதிலே இல்லை. ஐயோ பாருங்களேன், ஒரே பழமாக ஆரம்பிச்சிட்டேன் அங்கிள். 125 ரூபாய்க்குலாம் ஜூஸ் எவ்வளோ அநியாயம், ஏன் இவங்களாம் இப்படி விற்கிறாங்க? முன்னாலாம் நம்ம என்னைக்காவது ஹோட்டலுக்கு போவோம், இப்போலாம் என்னைக்காவது வீட்டில் சாப்பிட்றோம்ல. ஸோ வயிற்றுச்சலாக இருக்குது, எவ்வளோ வாட்டி இவ்வளோ காசு வேஸ்ட் பண்ணுறோம். 125 ரூபாய்க்கு எவ்வளோ 2 தர்பீஸ் பெருசாக வரும், 20 ஜூஸ் போட்டு நம்மளே குச்சிக்கலாம். ஐயோ ஹோட்டல் இனிமேல் காட்டுற மிஸ்ஸாக ஜூஸே ஆர்டர் பண்ண மாட்டேன். ஆனால் போங்கடான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏதாவது ஸ்பெஷலாக கொடுத்தா கூட பரவாயில்ல, தண்டை மாதிரி தண்ணி மாதிரி இருக்குது அந்த ஜூஸ், அதுக்கு வந்து 125 ரூபா ஆகும். சே, இதுக்கப்புறம் புலம்பினா விசு படத்தில் வர வில்லன் மாதிரி ஆயிடுவேன். நீங்கள் கேட்டுங்கிறது டேக் டிசி வித் பி பாலாஜி. நீங்களும் ஜூஸ்லாம் ஆர்டர் பண்ணாதீங்க அங்கிள். வேணா ரசமலாய் வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கோங்க, அதான் நம்மளால் வீட்டில் பண்ண முடியாது. ஆனால் வாட்டர்மெலன் ஜூஸ் வீட்டில் பண்ணலாம். எங்கள் அம்மா சின்ன வயசுலேயே சொல்லுவாங்க, ஏதாவது கல்யாணத்துக்கு போகிறதா இந்த ரசம் சாம்பார்லாம் அங்கே சாப்பிடாத, அங்கே போயிட்டு பாசுந்தி ரசமலாய் வீட்டில் கிடைக்காத ஐட்டம் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சாப்பிடுவாங்க. நல்ல ஐடியா இல்லை, செம்ம ஐடியா. எங்கள் வீட்டில் நாங்கள் முறுக்கு சுட்டோமே அப்படின்னுவோம். திடீர்னு பக்கத்தில் இருக்கிறப்ப எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் குலோப் ஜாமுன் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு, குலோப் ஜாமுன் சூப்பராக இருக்குமே அப்பெல்லாம் சொல்லிட்டு பெருமை பீத்திப்போம். எனக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டாங்களே உனக்கு, நாங்கள் நீங்கள் சாயங்காலம் ஷாப்பிங்லாம் போய் வாங்கிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற பையன் சொல்லுவான். ஏதாவது ஒரு பண்டிகைனா நம்ம சின்ன வயசில் இப்படி தானே பேசிப்போம். 2 பசங்க இப்போ பிகப் வாய்ஸில் பேசுகிறேன், அநேகன் போடுறாங்களே, கத்தி போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இதான் மேக்ஸிமம் செலிப்ரேஷன் ஆஃப் த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த பண்டிகை சார். 92.7 பிகஃபுல் பாலாஜி டேக் டிசி கேட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, சமுதாய கருத்தா அப்படின்னு நோ ஜஸ்ட் குழந்தைகள் டாக்கிங், நோ தட்ஸ் வை ஐம் டெல்லிங். நம்மளாம் முன்னாடி பண்டிகைனா எவ்வளோ பெரிய விஷயம், என்னெல்லாம் பண்ணுவோம், ஒவ்வொரு பண்டிகைக்கும் நம்ம பண்ணுற விஷயம்லாம் மாறினே இருக்கும். ஆனால் இப்போலாம் வந்து எல்லாமே என்ன பண்ண டிவியில் போடுறாங்க. சிறப்பு நிகழ்ச்சியில் எந்த நடி கனவு கண்ணி 2015 நிகழ்ச்சி இருந்து வழங்குவோம் ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் அப்படின்னு ஏதோ சொல்ல, அது சொல்ல இல்லை, வேற எதுவும் சொல்ல வந்தேன். என்னது இதான் தண்டையார்பேட்டையில் ஒரு ஹோட்டல் அங்கிள். இன்னும் எப்போ பாரு ஹோட்டலாகவே சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி துபாய் ஹோட்டல், இப்போ தண்டையார்பேட்டில் ஓட்டுறீங்களா? இந்த விஷயம் நல்ல விஷயம் தான். ஆனஸ்டி, இட்ஸ் நேர்மையான ஒரு பிஸ்னஸ் ஒருத்தர் பண்ணுகிறார் அப்படின்னா அது சொல்லணும்ல நம்ம. என்ன தெரியுமாச்சா, அந்த ஹோட்டல் ஓனர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நார்மலாக என்ன பண்ணுவாங்க ஹோட்டலில், இந்த அரிசி பருப்பு காய்கறி விலைலாம் ஏறிடுச்சுன்னா நம்மளுக்கு சொல்லக்கொள்ளாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, 45 ரூபா இருந்த சாப்பாடு எப்போ எந்த காலத்துலன்றீங்களா, சரி 80 ரூபா இருந்த சாப்பாடு திடீர்னு பார்த்தா 90 ரூபா, தயிர் ப்ளஸ் 5 ரூபா அப்படின்னு வரும். இந்த பட்டன் அச்சா பட்டனே இது அமுகிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் வரும். ஆனால் இந்த ஹோட்டலில் என்ன பண்ணிடுறாரு
இருக்காங்க ஓனரு. மூலப்பொருட்களோட விலைலாம் கம்மியாயிடுச்சு அப்படின்றதுனால சாப்பாடு 75 ரூபாயிலேருந்து 60 ரூபாய்க்கு ஆக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டை ஃப்ரண்ட்ல வச்சிருக்காரு. பார்சல் சாப்பாடு 65 ரூபாய், சாதா சாப்பாடு 60 ரூபாய், முன்னாடி 75 ரூபாய் 70 ரூபாய் இருந்தது. சம விஷயம் இல்லை. யாராவது எல்லாம் விலை கம்மியாச்சுன்னா இப்பெல்லாம் சொல்லுவாங்களா நம்ம கிட்ட? சொல்லணும்னு அவசியம் கூட கிடையாது. ஆட்டோவில் எத்தனை வாட்டி பெட்ரோல் விலை ஏறிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. என்னைக்காவது இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபா திருப்பி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்கல்ல. ஆனால் எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல இது மாதிரி ஒரு மனுஷன் இருக்க தான் செய்கிறான். என்ன ஒரு நேர்மை இல்லை. மூலப்பொருட்களோட விலைலாம் கம்மியாயிடுச்சு, அதனால ப்ராஃபிட்டை நாங்கள் கம்மி பண்ணிக்கிறோம், 60 ரூபா நீங்கள் சாப்பாடு கொடுத்தா போறோன்னு. ஏன்னா நம்மளுக்குலாம் இப்போ யாருக்கும் எந்த வேலையும் தெரியறதில்ல. முன்னாடிலாம் வீட்டில் நம்மளுக்கு 15 சாமான் மாதம் வேணும்னா அதை எழுதிட்டு போவோம். அதை கடைக்காரர்கிட்ட கொடுத்தா அந்த 15 சாமான் எடுத்து வைப்பார். எக்ஸ்ட்ராவாக கிடைக்கக்கூடிய ஒரே விஷயம், ஒரு குழந்தையா நம்ம கையில் யாரோ கூப்பிட்டு போகிறோன்னா அந்த குழந்தைக்கு வந்து 5 ரூபா டெய்ரி மில்க் இருந்தால் கொடுங்க அப்படின்னு வாங்கி கொடுப்போம். அவ்வளோதான் நம்ம சாமானே வாங்குவோம். எல்லாத்தோட விலையும் தெரியும். தூப்பருப்பு எவ்வளோ, ஊப்பருப்பு எவ்வளோ, நல்லெண்ணெய் எவ்வளோ, கடலெண்ணெய் எவ்வளோலாம். இன்றைக்கெலாம் நம்மளுக்கு என்ன சாமான் வேணும்னு நம்மளுக்கு தெரியாது. கடையில் போயிட்டு கண்ணில் படுறது எல்லாத்தையும் எடுத்துப்போம். கடைசியில் பில்லெல்லாம் வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கா, கரெக்டாக இருக்குன்னு காடோ சூசு அப்படின்னுவோம். அவ்வளோதான் ஸ்வைப் ஆகி அது முடிஞ்சு வந்துடும். எல்லாம் எந்த வேலையும் நம்மளுக்கு தெரியாத போது அதை நம்மகிட்ட சொல்லணுங்கிற ஒரு அவசியம் கூட யாருமே பண்ணுறதில்ல. சொல்லணுன்ற அவசியம் இருக்குது. ஒரு நேர்மை அதெல்லாம் கரெக்டு தான். யார் பண்ணுறா? ஆனால் இவர் பண்ணார்ல, சூப்பரில். அந்த ஹோட்டல் பேர் தெரியலையே, இந்த ஃபோட்டோ ஒன்று தானே பார்த்தேன். மூலப்பொருள் விலை கம்மியாயிடுச்சு அவள் தான் பார்த்தேன். அது வேறு ஹோட்டல் பேர் தெரிஞ்சு தான் சொல்லியிருப்பாங்களா. அவங்களுக்குலாம் விளம்பரம் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனால் தண்டையார்பேட்டை வரைக்கும் போய் நம்ம சாப்பிடுவோமா அப்படின்றது தான் கேள்வி. ஆனால் அந்த பக்கம் போனால் அந்த மாதிரி ஹோட்டல் தேடிக்கணும், சாப்பிடலாம், சந்தோஷமா அப்படி பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த பேர் தெரிஞ்சுன்னு சொல்லுங்கள். நீங்கள் கேட்டுக்கிறது சம சந்தோஷமாக இருக்கிற பாலாஜியோட டிகிடிசி தனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விளையாட்டு சாமான ஒரு பொருளை ஒரு குழந்தை வந்து யாருக்கா கொடுக்குமா? ஏமா போவா இது எந்த அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வர குழந்தைங்க கூட அச்சு புச்சு விளையாடி அதை கொடுக்கவே கொடுக்காதுல்ல. அப்படி இருக்கிற குழந்தைங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பொருளை அவங்களோட வசதி கம்மியாக இருக்கிற இன்னொரு குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி ஒரு நெகிழ்ச்சியான விஷயம் நடந்தது ஒரு 6 மாதம் முன்னாடி. எதுக்கு இது இப்போ சொல்கிறேன் அப்படின்னா வந்து அதோட கண்டினியூஷன் இப்போ நடந்துட்டு இருக்குது. 92.7 பிகே ஃபோனில் பாலாஜி ஒரு டிகிடிசி கேட்டுன்னு இருக்கும்போது 6 மாதம் முன்னாடி இது நடந்தபோது நான் அவங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. சம ஒரு தாட் இல்லை இது. அதாவது பொருள் முக்கியம் கிடையாது. இந்த பொருள்னா இன்னொரு பொருள் வாங்கிக்கலாம், இது பிடிக்கும் இப்போனா இன்னும் கொஞ்சம் நாள் வேறு ஏதாவது பிடிக்கும், ஆனால் இன்னொருத்தர் கொடுக்கும்போது ஒரு சந்தோஷம் வரும்பார் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இது வந்து காமிக்கிறதுக்காக ஒரு ஸ்கூலில் 5வது படிக்கிற பசங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு பொருளை, சைக்கிளாக இருக்கலாம், பேட்டாக இருக்கலாம், ஷூவாக இருக்கலாம், ஏதோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் புதுசு, அதாவது பழசெல்லாம் யூஸ் பண்ணி தூக்கி போடுற நிலைமையில் இருக்கிறதெல்லாம் நம்ம கொடுப்போம்ல, அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி ஒரு பொருள் எடுத்துன்னு போயிட்டு அவங்களோட வசதி கம்மியாக இருக்கிற இன்னொரு ஸ்கூலில் அதே மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த குழந்தைங்க பதிலுக்கு வந்து ரிட்டன் கிஃப்ட்டாக ஒரு சின்னதாக அவங்க கையிலேயே பண்ணி, அவங்களால வாங்கி கொடுக்க முடியாது, கையிலேயே பண்ணி அவங்க வரைஞ்சது அதெல்லாம் வந்து இவங்களுக்கு கிஃப்ட்டாக கொடுத்தாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆச்சு. இந்த ஒரு பாண்டிங்கில் ஆரம்பித்த விஷயம் இப்போ ரீசெண்டாக ஒரு 15 நாள் முன்னாடி என்னாச்சு அப்படின்னா, இதே குழந்தைங்க 5வது படிக்கிற அந்த குழந்தைங்க அவங்க ஸ்கூலில் இருக்கிற அந்த கிளாஸில் இருக்கிற மற்ற குழந்தைங்களோட சேர்ந்து அவங்க அம்மா அப்பாவோட சேர்ந்து நிறையா காசு கலெக்ட் பண்ணி எக்கச்சக்கமான புக்கெல்லாம் வாங்கி அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு தரமணியில் இருக்கிற அந்த கார்ப்பரேஷன் ஸ்கூலுக்கு லைப்ரரி செட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. யார் பண்ணா அப்படின்னா 5வது படிக்கிற குழந்தைங்களும் அவங்களோட அம்மா அப்பாக்களும் சேர்ந்து அவங்க ஸ்கூலில் இருக்கிற மாதிரியே ஒரு அதோட இன்ஃபேக்ட் நல்ல வசதியெல்லாம் இருக்கிற மாதிரி 1000 புக்கோட ஒரு லைப்ரரி இடம் செட் பண்ணி அந்த இடத்த கட்டி அந்த இடத்துல வந்து புக் ஷெல்ஃப்லாம் வச்சு அதில் வந்து 1000 புக் இந்த குழந்தைங்க படிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அங்கிள் எவ்வளோ ஒரு விஷயம் இல்லை இது. கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் கிடையாது, கவுன்சிலர் நிதியிலேருந்து ஒதுக்கினது கிடையாது, ஒரு அரசியல் சார்பான விஷயம் கிடையாது, பெரிய பெரிய பிரச்சாரம்லாம் பண்ணி இல்லை. குழந்தை மனசில் 6 மாதம் முன்னாடி விதைச்ச ஒரு தாட்டு இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் பெருசாகி ஒரு ஸ்கூலுக்கு லைப்ரரி 5வது படிக்கிற குழந்தைங்க எங்ககிட்ட இதெல்லாம் இருக்குது, ஏன் இவங்ககிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கி இன்றைக்கி ஒரு தரமணியில் ஒரு ஸ்கூலில் லைப்ரரி இருக்குது. அங்கிள் நம்ம குழந்தைங்களை ஸ்கூலுக்கு எதுக்கு அனுப்புகிறோம்? நல்ல மார்க், ஃபஸ்ட் ரேங்க், சயின்ஸில் எவ்வளோ 95, ஏன் 5 மார்க் போச்சு, மேக்ஸில் எவ்வளோ, இந்த டியூஷன் போனியா, அந்த டியூஷன் போனியா, கல்ச்சுரல்ஸ் கலந்துக்கிட்டியா, நம்ம குழந்தை மட்டும் இருக்கும்போது இத்தினூண்டு ஒரு தாட்டை அந்த குழந்தை மனசில் வச்சா பாருங்களேன், அந்த குழந்தை இதே மாதிரி இன்னொரு 10 குழந்தைய உருவாக்குறதுக்கு ஒரு விஷயம் பண்ணுது. சமல்ல கேட்கும்போதே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. இது இந்த ஸ்கூலோடு நிற்க போகிற ஒரு விஷயம் கிடையாது, நிறைய ஸ்கூலில் பண்ண போகிறாங்க. இது யார் இவங்க என்னடா பண்ணுறாங்க அப்படிங்களா? யாரோ அவங்க யாருன்னு அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு சொல்கிறேன், இன்னும் அவங்ககிட்ட கேட்கல, அவங்க பேரை சொல்லாமலாம். ஆனால் இந்த விஷயம் சம விஷயம் இல்லை, அவங்க ஒண்டி பண்ணலாம் கிடையாது, நம்மளே கூட பண்ணலாம். நம்ம குழந்தை படிக்கிற ஸ்கூலில் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சூப்பரான விஷயம்னா. குழந்தைக்கு ஸ்கூல் எதுக்கு அனுப்புகிறோம்? நல்ல விஷயம்லாம் கற்றுக்கிறது தானே. டொனேஷன் வாங்க கற்றுக் கொடுக்கறதுக்காக ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் இல்லை. ஏதாவது ஸ்கூலில் ஓனர், பிரின்சிபல், டீச்சர்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல்லையும் பண்ணலாம் மிஸ், சூப்பர் மிஸ், இதெல்லாம் பண்ணால் அந்த குழந்தை செம்மையாகும். அந்த குழந்தைங்க உள்ளே வந்து முஸ்தபான்னு இன்னும் ஐயோ சிலுத்து போகுது, எனக்கு பேச்சே வரல. நீங்கள் கேட்டுக்கிறது செம்ம சந்தோஷமாக இருக்கிற பாலாஜியோட டிகிடிசி தொடர்டன் 20 டாக்குன் 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 டாய்.